அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ராஜா அன்பான தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளை கொடுத்தீங்களே நன்றி சுவாமி. இசப்பா கூடி வருதலை கொடுத்தீங்களே இசப்பா, அதற்கு உமக்கு நன்றி சுவாமி. இசப்பா அந்த காலத்துல இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வர வச்சீங்களே இசப்பா, அதற்கு உமக்கு நன்றி இசப்பா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி உடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இசப்பா எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவனை அறிகிற அறிவுல நிரப்பப்படுறதுக்கு தேவனே உதவி செய்யுங்க சுவாமி. நற்கிரிகளாகிய கனிகளை தரணும் உதவி செய்யுங்க சுவாமி. அது மட்டும் இல்லாம உண்மை அறிகிற அறிவுல விருத்தி அடைய உதவி செய்யுங்க அப்பா. இன்னும் நாங்க அக்கிரமக்காரலா இருந்து எங்களை உம்மோடு கூட எழுப்பி உன்னதங்களை உட்கார வச்ச கிருபைக்காக நமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா நாங்க பாவிகளா இருக்கும் போது எங்களுக்காக மரித்தீங்க ஏசப்பா, அதுக்கு உமக்கு நன்றி சுவாமி. ஏசப்பா நாங்க என்னை கற்றுக்கொள்கிற வேத பாடங்கள் எல்லாமே உமக்கு உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுக்காக பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறந்தருளுங்க சுவாமி. எங்க ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் உங்க கருத்துல ஒப்படைக்கணும் தேவனே. நீர் வரும்போது அது குற்றமற்றதாக காக்கப்பட தேவனை கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க இசப்பா. இசப்பா நீர் ஆட்கொள்ளுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபை யார் மேல இருக்கு இப்ப நம்ம பாக்குறோம் அப்படின்னா, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி நம்ம செய்ய நினைக்கிறவங்க மேலதான் அவருடைய கிருபை இருக்கு அப்படின்னு நம்ம வேதத்துல தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் நம்ம எவ்வளவு பெரிய பாவங்களாலும் மறிச்சு கிடந்த நம்மள அவரோட கூட எழுப்பி உன்னதத்துல உட்கார வச்ச அந்த கிருபை எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. முன்னாடி நம்ம மாம்சத்தின்படி இச்சைகளின்படி நம்ம நடந்திருந்தோம். நம்ம மனசும் நம்ம மாம்சமும் சொன்னதுபடி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். கோபாக்கின பிள்ளைகளா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்பேற்பட்ட தேவன் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவரா அவரு நம்ம மேல முந்தி அன்பு கூர்ந்தார். அந்த அன்புனால நம்ம இவ்வளவு பெரிதான சிலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். இது எவ்வளவு பெரிதான கிருபை. இந்த கிருபைய குறிச்சு நம்ம இன்னும் அந்த டீப்பா போனோம் அப்படின்னா, சங்கீதம் 103:11 பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கு. அது கீழே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விட்டு விலக்கினார். இப்போ அவர் அளவுகோலே கிடையாது. எவ்வளவு நம்ம மேல அன்பு கூர்ந்து எப்பேற்பட்ட இந்த தேவன் நம்ம மேல இரக்கம் வச்சு நம்ம அழைத்த கிருபையினால நம்ம அழைத்த தேவனை நம்ம துதிப்போமா? என்ன கிருபை இது என்னை பாட வைத்தது, என்ன கிருபை இது என்னை வாழ வைத்தது, என்ன கிருபை இது என்னை பாட வைத்தது, என்ன கிருபை இது என்னை வாழ வைத்தது. நான் உம்மை பாடவும் பாத்திரன் அல்லவே, நீர் என்னை தேடவும் பரிசுத்தன் அல்லவே. நான் உம்மை பாடவும் பாத்திரன் அல்லவே, நீர் என்னை தேடவும் பரிசுத்தன் அல்லவே. குருசில் தொங்கி ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட தேவனே, பிள்ளை என்னை உந்தன் மார்பில் சேர்த்தணைத்த தந்தையே. குருசில் தொங்கி ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட தேவனே, பிள்ளை என்னை உந்தன் மார்பில் சேர்த்தணைத்த தந்தையே. என்ன கிருபை இது என்னை வாழ வைத்தது, என்ன கிருபை இது
என்னை பாட வைத்தது. ஓ ஓ சன்னா, ஆ அல்லேலூயா. நம்மளுடைய பாவங்களும் மட்டும் கிடையாது, சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த கிருபாதார பலியா வந்த இயேசப்பா நமக்காக நம்முடைய மீறுதல் நிமித்தமா அவர் காயப்பட்டார். அப்பேற்பட்ட தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையை தந்துகிட்டு இருக்காங்க. அந்த கிருபை ஒவ்வொரு நேரத்திலயும் நமக்கு அந்த பாடுகளையும் சரி, நமக்கு வாழ்க்கையில வர பிரச்சனையும் சரி, அந்த கிருபை தான் நம்மளை தாங்கி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் கிருபைகள் பெரியதே, வாழ்ந்திடும் நாளெல்லாம் அது மிக நல்லதே. ஒவ்வொரு நாளிலும் கிருபைகள் புதியதே, வாழ்ந்திடும் நாளெல்லாம் அது மிக நல்லதே. குருசில் தொங்கி ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட தேவனே, பிள்ளை என்னை உன்னை மார்பில் சேர்த்தனைத்த தந்தையே, என்ன கிருபை இது என்னை வாழ வைத்தது, என்ன கிருபை இது என்னை பாட வைத்தது. ஓ ஓ சன்னா, ஆ அல்லேலூயா. ஓ ஓ சன்னா, ஆ அல்லேலூயா. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டாதன அல்ல, இது தேவனுடைய ஈவு. எப்பேற்பட்ட ஆண்டவருடைய நம்ம மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருந்தா, பேர் சொல்ல முடியாத அந்த கிருபை வரங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த இந்த கிருபை வரங்களை உணர்ந்த பவுல் பக்தன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் நாம் மிகவும் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக 3 முறை ஜெபம் பண்ணாரு. என் கிருபை உனக்கு போதுன்னு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னோன்னே என் பலவீனத்தை குறிச்சு நான் மிகவும் மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா தேவனுடைய வல்லமை என் மேல தங்கி இருக்கு அப்படின்றதுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. அப்ப அந்த தேறினவர்கள் யாரும் நம்ம அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையா நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். நீ வரும் நாளிலே தூதர்கள் சூழவே, நான் உம்மில் பாடுவேன் மகிமையில். நீர் வரும் நாளிலே தூதர்கள் சூழவே, நான் உம்மில் சேருவேன் மகிமையில் வாழுவேன். என்ன கிருபை இது என்னை வாழ வைத்தது, என்ன புதுமை இது என்னை பாட வைத்தது. ஓ ஓ சன்னா, ஆ அல்லேலூயா. ஓ ஓ சன்னா, ஆ அல்லேலூயா. ஜெபிப்போம். அப்பா சோதன் ராஜா, இசப்பா இந்த நாள்லயே நாங்க கற்றுக்கொள்கிற பாடத்தை இசப்பா உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம் தேவனே. இசப்பா உமக்கு பிரியமான பாத்திரமாக நடந்து கொள்ள உதவி செய்யுங்க இசப்பா. எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க சுவாமி. உடைய கிருபை உடைய கிருபை பூமிக்கு வானத்துக்கும் அவ்வளவு தூரமா அவ்வளவு பெரிதான கிருபை எங்களுக்கு கழிச்சிருக்கீங்க இசப்பா. அதற்காக உமக்கு நன்றி இசப்பா. தகுதி இல்லாத எங்களை இசப்பா உடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினீங்களே இசப்பா, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அக்கிரமக்காரங்களா இருந்த எங்களை உம்மோடு கூட எழுப்பி உன்னதங்களை உட்கார வச்சிருக்கீங்க இசப்பா, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இசப்பா அந்த நாளில நாங்க கற்றுக்கொள்கிற அந்த வேத பாடத்தை இசப்பா எங்க வாழ்க்கையில நாங்க அபியாசப்படுத்தி கொண்டு உங்களுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக தேவனை மாற உதவி செய்யுங்க இசப்பா. ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் உங்க கருத்துல படிக்கும் தேவனே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you sister for leading worship. Praise the Lord. இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ராஜா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord, brother. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். ஸோ கங்க்ராட்ஸ் சிஸ்டர் திவ்யா, ரொம்ப அருமையா கருத்தா ஜெபம் பண்ணாங்க. அவங்க அந்த ஆராதனையில நடுவுல சொன்ன வார்த்தைகள், அந்த வசனங்கள் மிகவும் ஒரு ஆழமான ஒரு வசனங்கள். அதுல இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சப்ப பவுல் சொன்ன ஜெபத்தை சொன்னது அது மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். இரண்டாவது காரியம் சொல்றாரு, சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 3 என்ன சிஸ்டர்? டக்குன்னு வரல. தேவனை அறிகிற அறிவுல விருத்தி அடைந்து. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுவாரு, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராக மாத்திரம். ரொம்ப நல்ல கருத்தான வார்த்தைகள், கருத்தான வசனங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, பயன்படுத்துவாராக. இந்த நாள் தியானத்திற்கு நேராக திரும்புவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியன்ஸ் சாப்டர் 2 verse 20. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வேறு விதமான கோணத்திலே தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். பவுல் கலாத்தியருக்கு எழுதுறப்ப இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இது. அநேக காரியங்களை இந்த வசனத்திலிருந்து எடுத்து பேசலாம். உதாரணமாக, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு பேசலாம், பிழைத்திருக்கிறேன் என்கிற தலைப்பிலே பேசலாம், இனி நான் அல்ல அப்படின்னு பேசலாம், கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார்னு பேசலாம், குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்படி அநேக காரியங்கள், அநேக தலைப்புகள் இந்த வசனங்களை சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த நாள் தியானத்திற்கு நாம் கொள்ளுகிறதான தலைப்பு இனி நான் அல்ல. இனி நான் அல்ல. இந்த நாள் செய்தியின் தலைப்பு நாட் மீ, நாட் ஐ எனிமோர். இனி நான் அல்ல. ரைட், நல்லா கவனிக்கணும். கவனிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்களோ அப்படியே இருங்க. உங்க செல்ல மட்டும் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களோட இடைபடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எப்பா, சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, அப்புறம் என்ன? ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னுடைய பழைய வாழ்க்கை அல்ல, என்னுடைய பழைய ஊழியங்கள் அல்ல, என்னுடைய பழைய ரட்சிப்பின் அனுபவங்கள் அல்ல. இனி நான் அல்ல. ஒரு காலத்துல நான் ஓடினது, ஒரு காலத்துல நான் ஊழியம் செய்தது, ஒரு காலத்துல நான் கர்த்தருக்கு கொடுத்தது அநேக காரியங்கள் இருந்தாலும் அதிலே முழுமையாய் நான் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. என்னுடைய ஊழியத்தில நான் முழுமையாக தேவனை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்தாமல் என்னையும் முக்கியத்துவப்படுத்தி ஓடின நாட்கள் உண்டு. நான் ஒரு சில காரியங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து, உதாரணமாக சில நேரங்களிலே ஜெபம்னு எப்பயுமே ஜெபிக்கிறது, ஆனா மற்ற காரியங்கள் இருக்காது. சில நேரங்கள்ல பார்த்தா எப்பயுமே ஆராதனைன்னு போறது, ஆனா மற்ற காரியங்கள் இருக்காது. சரி பங்கு, அதாவது ஜெபமும் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், ஊழியமும் இருக்கணும், ஆராதனையும் இருக்கணும். இப்படி இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. ஒரு காலத்துல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, ஊழிய பாதை வேறு வகையில இருந்தாலும் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்ன அர்த்தம் பிரதர்? இனி நான் அல்ல, என்னை குறித்து, ராஜாவை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவோ அது மாத்திரம் நடக்க நான் விரும்புகிறேன். ஒரு காலத்துல, ஆரம்ப காலத்துல ஊழியத்துக்கு சென்ற பொழுது, ஐயோ அந்த சபையில என்னை கூப்பிட மாட்டாங்களா, இந்த சபையில என்னை கூப்பிட மாட்டாங்களா, இங்க போய் பிரசங்கம் பண்ணக்கூடாதா, அங்க போய் பிரசங்கம் பண்ணக்கூடாதா, இந்த கிராமத்துக்கு போலாமே, அந்த கிராமத்துக்கு போலாமே, இங்க போய் நற்செய்தி அறிவிக்கலாமே, அங்க போய் படம் போடலாமே, இப்படி அநேக காரியங்களை என்னுடைய மனதிலே வைத்து கொண்டு நான் ஓடின நாட்கள் உண்டு. ஆனா இப்ப இனி நான் அல்ல. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் கூப்பிட்டா இனி ஐயோ இவங்க கூப்பிட்டுருவாங்களோ என்கிற பயம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இனி நான் அல்ல, தேவ சித்தம் இருந்தால் மாத்திரமே நான் ஊழியத்தை செய்ய வேண்டும். தேவ சித்தம் இருந்தால் மாத்திரமே, தேவனுடைய சித்தத்தின்படி மாத்திரமே நான் நற்செய்தி பணியை செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தம் இல்லாமல், என்னுடைய விருப்பப்படி, தேவனுடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய வாஞ்சைப்படி நான் ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்திலே தேவன் மகிமைப்படுவாரா என்னவோ அது எனக்கு தெரியாது. அந்த ஊழியத்திலே நாம் எதிர்பார்க்கிறதான அவுட்புட் வருமா என்ன நமக்கு தெரியாது. இனி நான் அல்ல.
ஒரு காலத்துல நான் இருந்தேன், எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த பாஸ்டர் சரியில்லை, என்னை சொல்லல, பொதுவா சொல்ல வரேன். சிலர் சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் ஏசி கார்ல வர்றாரு, நான் கொடுக்குற காணிக்கையில தான் அவர் வர்றாரு, நான் கொடுக்குற காணிக்கையில தான் அவர் இது பண்றாரு, அவர் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் அப்படி கல்யாணம் பண்ணா, இவன் இப்படி போனா, அவன் அப்படி போனா. இப்படி இனி நான் அல்ல, இனி அதெல்லாம் அல்ல, அதான் ஒழித்து விட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் கிறிஸ்தவேன்னு சொல்லிக்கிறது தான். ஆனா மத்தவங்களை குறை சொல்றது, நொற்றச்சொல்லு சொல்றது இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. என்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்க வேண்டும், என்னோடு பேசுகிறவன் இயேசுவோடு பேச வேண்டும், என்னுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தால் எப்படி நடந்து கொள்வாரோ அதே போல நான் நடந்து கொள்ள என் தேவன் விரும்புகிறார். இனி நான் அல்ல. ரைட். 3 விதமான காரியங்களை சுருக்கமாய் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. வாசிக்கலாம். முதல் காரியம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 2 verse 10. நல்ல கவனிக்கணும். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன், கவனிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை, யாரை? நம்மை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி, யார்? நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. கவனிங்க. சோ நான் சொல்ல வரதான முதல் காரியம், உபத்திரவத்தில் பூரணம், பெர்ஃபெக்ஷன் இன் சஃபரிங்ஸ். இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. சோ பாயிண்ட் நம்பர் 1, பெர்ஃபெக்ஷன் இன் சஃபரிங். இந்த வசனத்தை வைத்து அமைகிறது உபத்திரவத்தில் பூரணம். பிரதர், என்ன சொல்ல வரீங்க? அநேகம் பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தினாலே தேவன் பூரணப்படுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். தேவன் மன்னிச்சிருக்கலாமே. உலகத்தாருடைய பாவங்களை மன்னிக்க தேவன் ஏன் மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும்? உலகத்தாருடைய பாவங்களை மன்னிக்க கிறிஸ்து ஏன் இவ்வளவு சாபத்திற்குள்ளாகி இவ்வளவு பாடுகளை, இவ்வளவு கஷ்டங்களை, இவ்வளவு துன்பங்களை கிறிஸ்து ஏன் அனுபவிக்க வேண்டும்? ஒரு வார்த்தை நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டதுன்னு தேவன் சொன்னா அது முடிஞ்சிருக்குமே. ஏன் அப்படி? உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்துவை அவர் பூரணப்படுத்தினார். எதில் வழியாக பூரணப்படுத்தினார்? He made him perfect through suffering. அதாவது அவர் பூரணப்படாத ஒரு நபர் அல்ல, பூரணத்தின் பாதையிலே நடத்தினார். He made the perfect. பூரணத்தின் பாதையின் வழியாக இயேசு கிறிஸ்துவை நடத்தி சென்றார். என்ன சொல்ல வரீங்க? உபத்திரவத்தில் பூரணம், உபத்திரவத்தின் வழியாய் பூரணப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உபத்திரவம் சில நேரங்களிலே, பல நேரங்களிலே கர்த்தர் அனுமதிக்கலாம். நல்லா கவனிக்கணும். வேதத்துல ஒரு எடுத்துக்காட்டா பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு வசனம் உண்டு. 9வது அதிகாரம் 20வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 9 verse 20. புதிய ஏற்பாட்டிலே 217வது பக்கம். ரைட். என்ன சொல்லுதுன்னா, மனுஷனே, தேவனோட எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை இப்படி உண்டாக்கினாய், ஏன் எப்படி என்னை உண்டாக்கினாய் என்று சொல்லலாமோ? உருவாக்கப்பட்ட வஸ்து, ஒரு திங் நீ என்னை ஏப்பா இப்படி உண்டாக்குன அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அது தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிக்க வேண்டும். இந்த உபத்திரவத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து பூரணத்தின் பாதை, அதாவது பூரணப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. அதான் உபத்திரவத்தின் வழியாய் அவரை பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்ததாம். பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில இதே காரியம் சில நேரங்களில, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், ஆண்டவரை நம்பிதான் வந்தேன், அப்புறம் எதுக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சு மெத்தை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சு மெத்தைன்னு நம்பி ஏமாந்து போகாதீங்க. உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது தேவனுக்கு ஏற்றதா இருந்தது. கிறிஸ்துவை உபத்திரவத்தினாலே தேவன் பூரணப்படுத்தினால் நம்மையும் அதே உபத்திரவத்தினால் ஒருவேளை பூரணப்படுத்தலாம்.
உபத்திரவம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான ஒரு காரியங்களுள் ஒன்று. என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவம் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில நோய் இருக்கக்கூடாது. மெயினா ஒருவேளை நோய் வந்துட்டா பிசாசுதான் நோய் இவனுக்கு வந்துருச்சு, நீ இந்த தப்பு செஞ்சியா உனக்கு இந்த நோய் வந்துருச்சு, நீ அந்த தப்பு செஞ்சியா அந்த நோய் வந்துருச்சா, நீ இதை செஞ்சியா இந்த நோய் வந்துருச்சான்னு ஆராய்ச்சி பார்க்க சொல்லுவாங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில நோய் வந்தோன்னா வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. வேதத்திலே அதற்கான சாட்சிகள் ஆதாரங்கள் இருந்தாலும் நோய்கள் வருகிறதற்கு பல காரணங்கள் உண்டு. அது பாவத்தின் நிமித்தம் நோய் வரலாம், சூழ்நிலை நிமித்தம் நோய் வரலாம், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நிமித்தம் நோய் வரலாம், தேவன் நாமத்தின் மகிமைக்காக நோய் வரலாம், அது விசுவாசத்தின் பரீட்சைக்காக இருக்கலாம். இந்த நோய்க்கு மாத்திரம் சொல்றேன், உதாரணமா சொல்றேன், அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தாலும் என் வலி, என் பாதை, என் கஷ்டத்துல அடுத்தவர் எனக்கு ஆறுதல் கூடலாம். அதாவது உதாரணமா ஒருத்தவங்க ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெட்ல இருக்கிறாங்க, முடியல, வலி, வேதனை, கஷ்டம். நாம போய் ஆறுதல் சொல்லிட்டு வரோம், ஜெபிச்சுட்டு வரோம், கண்கள்ல தண்ணீர் சொட்ட அவங்களை ஜெபிச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தோன்னு அவங்க யோசிப்பாங்க, பரவாயில்ல பிரதர் வந்தாரு, ஜெபம் வந்துட்டு போனாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அவங்க யோசிப்பாங்க, அவங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கும், என்னதான் பிரதர் வந்து ஜெபிச்சுட்டு போனாலும் என்னுடைய கஷ்டம் அவரால் புரிஞ்சுக்க முடியுமா, என்னுடைய வலியுடைய வேதனை அவருக்கு தெரியுமா, நான் தனிமையில இருக்கேனே, எனக்குன்னு யாருமே இல்லையே, அது அவருக்கு தெரியுமா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும்னு சொல்றீங்க இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகிறதான பாதையில சில நேரங்களில நீங்க சொல்லலாம், உங்களுக்கு எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் என் கஷ்டம் என் வலி எனக்கு தான் தெரியும்னு சொல்றீங்கல்ல. இந்த வார்த்தையை தேவனிடம் சொல்ல முடியாது, இயேசு கிறிஸ்துவோட சொல்ல முடியாது. என் வசனம் என்ன சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எந்த ஒரு விஷயமும் மற்றவங்க சொன்னா ஒரு ஆறுதலா இருக்கும், ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல மாட்டாரு. நாம் கடந்து வந்த பாதைகளை அவரும் கடந்து வந்திருக்கிறார். நான் கடந்து வந்த பாதையிலே நான் ஏமாற்றப்பட்டிருந்தா அவரும் அதே ஏமாற்றத்தின் பாதையில நடந்து வந்திருக்கிறார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள்னு வசனம் சொல்லுது. நான் கடந்து வந்த வழி, நான் கடந்து வந்த வேதனை, என் சரீரத்தில் இருக்கிற அத்தனை பலவீனங்கள், நான் சுமந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், கவலைகள் எல்லாமே இயேசுவும் சிலுவையின் பாடுகளிலே அவர் சுமந்து கொண்டு வந்தார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே அவர் தாமே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே நான் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து என்னுடைய மூத்த சகோதரன் அவர் கடந்து வந்தபடினாலே அவர் மாத்திரமே எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்றார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லியிருக்கார். நம்ம செய்தியின் தலைப்பு இனி நான் அல்ல அப்படிங்கிற செய்தியில பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சோ முதல் காரியம் நம்ம பாக்குறோம், உபத்திரவத்தில் பூரணம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. எப்பா நீ இயேசுவை ஏத்துக்கிட்ட உன் வாழ்க்கையில உபத்திரவமே இருக்காது, நீ இயேசுவை ஏத்துக்கிட்ட உன் வாழ்க்கையில துன்பமே இருக்காது, நீ இயேசுவை ஏத்துக்கிட்ட இனியும் உனக்கு ஃபுல்லா ஹாப்பினஸ் தான், ஆசீர்வாதம் தான், மேலானதுதான் அப்படின்னு சொன்னா அது கள்ள தீர்க்க தரிசனம். அவன் திருடன். வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று அவன் வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். நல்லா கவனிக்கணும், நம்முடைய மனசுல பதிய வச்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில எப்பயுமே ஆசீர்வாதம் மாத்திரம் இருக்காது. சில நேரம் இன்பம் இருக்கும், சில நேரம் துன்பம் இருக்கும், சில நேரம் நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கும், சில நேரம் நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காது, சில நேரம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும், சில நேரம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலைனாலும் அதிலே தேவ சித்தம் நடக்கும். எப்படியா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் தேவனை மீறி நடக்காது. கர்த்தரின் வாழ்க்கையில எதை செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அது பார்க்கிற உலகத்தார் மத்தியிலே, அவிசுவாசிகள் மத்தியிலே, அரைகுறை விசுவாசிகள் மத்தியிலே, குறை கூறுகிற விசுவாசிகள் மத்தியிலே அது அவர்களுக்கு ஒரு இடரலாக தோன்றினாலும் நான் அப்படி அல்ல, நான் உண்டு, என் ஆண்டவர் உண்டு, மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை குறிச்சு எனக்கு கவலை இல்லை, நானும் என் ஆண்டவரும் உபத்திரவத்திலே பூரணம். அதான் சொல்றாப்புல, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போஸ்தலர்லயும் இதே வார்த்தை சொல்லப்படுது. 14:22 நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 1 தெசலோனிக்கர் 3:3 உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால். பாத்தீங்களா, உபத்திரவங்களை சகிக்க. பிரதர் என்ன பிரதர் உபத்திரவங்கிறீங்க? உபத்திரவம்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் உபத்திரவம் மாறுபடும், வித்தியாசப்படும். ஒருத்தருக்கு அது நோயா இருக்கலாம், ஒருத்தருக்கு அது உள்ளான உபத்திரவமா இருக்கலாம், ஏமாற்றப்பட்ட நிலைமையாக இருக்கலாம், உடைக்கப்பட்ட நிலைமையாக இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையாக இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலைமையாக இருக்கலாம்,
பிள்ளைகளின் நிமித்தம் வரும் உபத்திரவம், பெற்றோரின் நிமித்தம் வரும் உபத்திரவம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட வேலை செய்யறவங்க நிமித்தம் வரும் உபத்திரவம், எல்லாத்துக்கும் மேல கூட ஊழியம் செய்கிற நபர்களின் வழியாக வரும் உபத்திரவம், பண ரீதியான காரியங்கள், பினான்சியல் டிஃபிகல்டிஸ், அது நிமித்தம் வரும் உபத்திரவம், எந்த உபத்திரவமாக இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். வசனம் சொல்லுது, சங்கீதத்துல அருமையான ஒரு வார்த்தை இருக்கு, 22வது அதிகாரம் 24வது வசனம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. நான் என்னுடைய ஆண்டவரை நோக்கி உபத்திரவத்தின் பாதையிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்னை கேட்டருளுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒருவேளை நான் வேண்டிக் கொள்கிற காரியத்திற்கு ஏற்ப பதில் எனக்கு கிடைக்காமல் போனாலும் கர்த்தர் கிருபைகளை கொடுப்பார். கர்த்தர் என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே போல நம்ம உபத்திரவங்களை சகிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ள வேண்டும். நான் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால பிரயோஜனம் என்ன? அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் நன்மை செய்து பாடுபட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், தீமை செய்து அல்ல. அதான் சொல்லுது 1 பேதுரு 2:20 இதைதான் சொல்லுகிறார்கள். ரைட். ஒரு சின்ன ஒரு மினி 3 எக்ஸாம்பிளை உங்கள் முன் வைத்து போக விரும்புகிறேன். உதாரணமாக பார்க்கும் பொழுது எக்ஸாம்பிள் நம்பர் 1, எடுத்துக்காட்டு நம்பர் 1, யோபுவை குறித்து பார்க்கலாம். யோபு இந்த உலகத்திலே வாழும் பொழுது 210 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று கணிக்கப்படுகிறது. இந்த 210 ஆண்டுகள் வாழ்ந்த யோபுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வருடம் மாத்திரம்தான் பாடுகளாம். ஆனா யோபு என்றால் பாடுகள் என்று நாம் சொல்லுவோம், அப்படி கிடையாதான். யோபு என்றால் ஆசீர்வாதம் என்று வேத பண்டிதர்கள் கணிக்கிறார்கள். 210 ஆண்டுகள் யோபு வாழ்ந்த வாழ்க்கையில ஒரே ஒரு ஆண்டு மாத்திரம்தான் அவர் பாடுகளை சகித்தாராம். யார் இந்த யோபு? அநேக பாடுகள் புலம்புகிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் யோபு. யாரப்பா இந்த யோபு? எப்பா அந்த யோபு ஒரு நீதிமான்பா. யார் ஆனா அந்த ஆள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் பா. அவர் என்ன மாதிரி வாழ்ந்தாரியா? அவர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா? ஆமா, யோபுடைய வாழ்க்கையிலேயே பாடுகள் தான். ஆனா யோபுவுக்கு தெரியுமா ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நடந்த உரையாடல்? யோபுவுக்கு தெரியுமா? தெரியாது, தெரியவே தெரியாது. ஒருவேளை தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவஜனமே, நீங்கள் உபத்திரவத்தின் பாதையிலே நடந்து சென்றால் ஒரு பெரிய தேவ திட்டத்துடன் கர்த்தர் உங்களை இந்த உபத்திரவத்திற்குள் அனுமதிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையான தேவ பிள்ளைகள், உண்மையா ஆண்டவர் மீது நம்ம அன்பு வச்சிருந்தோம்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தாலும் கர்த்தர் எடுத்தாலும், கர்த்தர் கொடுத்தாலும் கர்த்தர் கொடாமற் போனாலும் என் தேவன் மீது நம்பிக்கையாக இருப்பேன். அப்படிதான் யோபு இருந்தார். அதான் நாமளும் யோபுவை போல, யோபு சொல்றாப்புல, என் தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். இன்னொரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு கர்த்தர் ஒண்ணு குறித்து வைத்திருக்கிறார். எனக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கிறார். இந்த பிரதருக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கிறார். அந்த சிஸ்டருக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கிறாரு. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட வேண்டியது அவசியம். இந்த உபத்திரவம் என்னை அசைக்க அல்ல, இந்த உபத்திரவம் என்னை உருவாக்க. கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் வழியாக என்னை பூரணப்படுத்துகிறார் என்றால் இந்த உபத்திரவம் என்னை கிறிஸ்துவை போல மாற்றும் என்று நான் எண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் நம்பர் 2, எடுத்துக்காட்டு நம்பர் 2. முதல்ல யோபுவை குறித்து பார்த்தோம். நம்பர் 2, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள். அவர் வாழ்க்கையில பாடுகள்னா இயேசு இல்லாம இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாடுகள். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. லியூக் சாப்டர் 22:42. பாத்தீங்களா? ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. விசுவாசிகள், வளர்ந்த விசுவாசிங்க இதை செய்வாங்க. அறகுறை விசுவாசிங்க இதை செய்ய மாட்டாங்க. நீங்கள் வளர்ந்தவர்கள், நீங்கள் புருஷர்கள், நீங்கள் குழந்தை விசுவாசிகள் அல்ல. வசனம் சொல்லுகிறது, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறான். நீங்கள் பால் உண்கிற குழந்தைகள் அல்ல, நீங்கள் பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கவர்கள். என்ன சொல்ல வரீங்க பிரதர்? எப்படி ஜெபிக்கணும்? இப்படி ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேளுங்க, 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 போராடுங்க. ஆனா கண்டிப்பா அதை கர்த்தர் கொடுத்தே தீரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆயினும், எந்த ஜெபத்தை பண்ணாலும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னதான் ஆனாலும், ஆண்டவரே இதான் என்னுடைய ஜெபம், இதான் என்னுடைய தேவை,
ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தமாக கடவுது என்று ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்கள் பாடுகளுக்கு பின்னால் மிகப்பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. அதற்குரிய பலன் பூமியிலே கொடுக்கப்படலாம். ஒருவேளை பூமியிலே உங்களுக்கு கொடுக்கப்படாமல் போனால் கண்டிப்பாக என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே அதை நிறைவாக்குவார். அதான் பேதுரு சொல்றார் 1 பேதுரு 5:10, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். எத்தனை காலம்? கொஞ்ச காலம். என்ன பிரதர் கொஞ்ச காலமா? ஓடிடும், அவ்வளவுதான், வாழ்க்கை ஓடிடும். இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு, இப்பதான் ஸ்கூல்ல சேர்ந்த மாதிரி இருக்கு, இப்பதான் காலேஜுக்கு போன மாதிரி இருக்கு, இப்பதான் வேலைக்கு போன மாதிரி இருக்கு, இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர்ட் ஆயிடுவோம், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வாழ்க்கை முடிஞ்சிடும். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, அதான் சொல்றாப்புல, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். எக்ஸாம்பிள் நம்பர் 3, எடுத்துக்காட்டு நம்பர் 3, பவுலை குறித்து பார்க்கலாம். பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே கூட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. நீங்கள் என் உபத்திரவத்திலே வேறொரு இடத்துல சொல்லுகிறார், எபேசியர் 3:13, உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்கள். வேறொரு இடத்துல சொல்லுகிறார், ரொம்ப அருமையா சொல்றாப்புல, ரோமர்ல 5:3, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பாத்தீங்களா என்ன மாதிரி வார்த்தை? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபத்திரவம் நிறைந்த வாழ்க்கை. ஆனா அந்த உபத்திரவத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் மீது தங்கும். அந்த உபத்திரவத்திலே ஒரு காலத்திலே நீங்கள் உங்களுடைய பலத்திலே ஓடினீர்கள், இன்றைக்கு உங்களுடைய பலத்திலே அல்ல. நீங்கள் கடந்து செல்கிற பாதை உபத்திரவத்தின் பாதையாக இருந்தால் இன்றைக்கு அவருடைய பலத்திலே ஓடுகிறீர்கள். அதான் நம்ம ஜெபிக்கிறோம், நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. உபத்திரவம் எதை கொண்டு வருமா? பொறுமையை கொண்டு வருமா? பொறுமை எதை கொண்டு வருமா? நமக்கு பரீட்சையா இருக்குமா? இந்த பரீட்சை எதை கொண்டு வருமா? நம்பிக்கை இருக்குமா? என் ஆண்டவர் இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை நடத்துவார், ஒருபோதும் அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்கிற ரைட். இந்த உபத்திரவத்தின் பாதையில 4 காரியங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த உபத்திரவத்தின் பாதையில உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். யாக்கோபு 1:27, உபத்திரவத்தில் உள்ளவர்களை விசாரியுங்கள். 1 தீமோத்தேயு 5:10, உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். 2 கொரிந்தியர் 7:4, உபத்திரவத்தில் சந்தோஷமா இருங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், கவனிங்க. இந்த உபத்திரவத்துல செய்ய வேண்டிய 4 காரியங்கள். உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். உபத்திரவத்தின் பாதையில போறீங்களா? பொறுமையா இருங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற அறகுறை விசுவாசிங்க, மற்றவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க பொறுமையாக இருங்க. நீங்களும் உங்கள் தேவனும் தனித்திருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். பாயிண்ட் நம்பர் 2, உபத்திரவத்தில் உள்ளவர்களை விசாரியுங்கள். யாராவது உபத்திரவத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை பண உதவி செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, அவர்களை விசாரிக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 3, உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். 1 தீமோத்தேயு 5:10, அவங்களுக்கு உதவி செய்யணும், என்ன முடியுமோ அவங்களுக்கு செய்யணும். And point number 4, 2 Corinthians chapter 7:4 says, உபத்திரவத்தில் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. ரைட். சோ இனி நான் அல்ல என்ற தலைப்பில நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதல் காரியம் நாம் தியானித்தோம், உபத்திரவத்திலே பூரணம். உபத்திரவத்திலே பூரணம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் உபத்திரவத்திலே பூரணத்தின் பாதைக்கு நேராக இந்த உபத்திரவம் என்னை நடத்தி செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோ ரைட். பாயிண்ட் நம்பர் 2 வாசிக்கலாம். 2 Corinthians chapter 7:1. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 7:1. ரைட். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். இங்கே அதே வார்த்தை பயன்படுத்துறாங்க, பூரணம், பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன் எதிலே பூரணம்? சோ பாயிண்ட் நம்பர் 2 இந்த வசனத்தை வைத்து அமைகிறது, பரிசுத்தத்தில் பூரணம். எதிலே பூரணம்? பரிசுத்தத்தில் பூரணம். முதல்ல என்ன பார்த்தோம்? எதிலே பூரணம்? உபத்திரவத்தில் பூரணம். இதிலே பரிசுத்தத்தில் பூரணம். பெர்ஃபெக்டிங் ஹோலினஸ் இன் தி ஃபியர் ஆஃப் காட். அதாவது பார்த்தா லேவியராகமத்திலே பார்க்கும் பொழுது உங்க எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, லேவியராகமம் 20:7 பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தராய் இருங்கள்ங்கிறாரு.
லேவியராகமம் 20:8 பாக்குறப்ப நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தருங்கிறார். நல்லா கவனிக்கணும். முதல் வசனத்துல பரிசுத்தரா இருங்கள்ங்கிறார். 2வது வசனத்துல நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தருங்கிறார். அப்ப நான் பரிசுத்தமா இருக்கணுமா, இல்ல அவர் என்னை பரிசுத்தமா மாத்துவாரா? அதே எனக்கு குளறுபடியா இருக்கே. என்ன விஷயம்னா, 27 பரிசுத்தரா இருங்கள், நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுத்து அந்த பாதையிலே நான் நடக்கும் பொழுது அவர் என்னை பரிசுத்தவானாக மாற்றுகிறார். ரோமர் சொல்லுது 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? நான் ஆண்டவரை கைத்தட்டி பாடுவது, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது, சத்தத்தை உயர்த்தி பாடுவது ஆராதனையா? ஆராதனை தான். ஆனால் எது புத்தியுள்ள ஆராதனை என்று வசனம் சொல்லுகிறது? என்னால் 24 மணி நேரமும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. நான் சோர்ந்து போய் விடுவேன். நான் மாம்சமானவன். நான் வேலைக்கு போகணும், நான் சாப்பிடணும், நான் குளிக்கணும், நான் என்னுடைய கடமைகள் எல்லாம் செய்யணும். ஆனா எனக்கு 24 மணி நேரமும் ஆண்டவரை ஆராதிக்க ஆசையா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கான வசனம் தான் இது. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். அப்ப என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது எதற்கு அடையாளம்? 24 மணி நேரமும் நான் என் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா! என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க. எப்பயுமே எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கு. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னுடைய சிந்தையில, என்னுடைய பார்வையில, என்னுடைய பேச்சில, என்னுடைய நடத்தையில, என்னுடைய எண்ணங்களிலே எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுது, நான் 24 மணி நேரமும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அது சமம். பரிசுத்தத்திலே பூரணம். பெர்ஃபெக்ஷன் இன் ஹோலினஸ், பெர்ஃபெக்ட் இன் ஹோலினஸ் இன் தி ஃபியர் ஆஃப் காட். 1 பேதுரு 1:15-16 சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, என்னுடைய தகப்பன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பரிசுத்த குலைச்சல். அதாவது ஒரு ஊனமுற்ற ஒரு நபர் ஆண்டவரை காணலாம். இந்த உலகத்துல கை இல்லாம வாழ்ற ஆள் ஆண்டவரை காணலாம். இந்த உலகத்துல கால் இல்ல ஊனமான ஒரு நபர் ஆண்டவரை காணலாம். கண் இல்ல குருடா இருக்கிறாங்க, கர்த்தரை பரலோகத்துல காணலாம். ஆனா பரிசுத்தம் இல்லாத ஒரு நபரால் ஆண்டவரை காணவே முடியவே முடியாது. வசனம் சொல்லுது, பரிசுத்தத்துல பூரணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் என் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்தை காட்டிலும், என் ஆண்டவருக்காக நான் கொடுப்பதை காட்டிலும், என் ஆண்டவருக்காக நான் உபவாச ஜெபத்திலே அமர்வதை காட்டிலும், என் ஆண்டவருக்காக நான் 100 கிராமங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதை காட்டிலும், என் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழுவதை மாத்திரமே கர்த்தர் முதலில் என்னிடம் எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்தம் வந்த பிற்பாடுதான் என்னுடைய ஊழியம். இந்த பரிசுத்தம் வந்த பிற்பாடுதான் என்னுடைய மற்ற நற்செயல்கள், நற்காரியங்கள், நற்குணங்கள் எல்லாமே அடங்க வேண்டும். இந்த பரிசுத்தம் என்னிடத்துல இல்லாத பட்சத்திலே என்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நுழைய முடியாது. இந்த பரிசுத்தம் நான் கடைபிடித்து வாழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நான் 24 மணி நேரமும் என் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி? கர்த்தர் எனக்கு கொடுத்த சரீரத்தை நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலமாக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பிரதர், என்ன பிரதர் இந்த பரிசுத்தவான்கிறீங்களே, இந்த பரிசுத்தவான்களுக்கு குறைவுகள் வருமா? இந்த பரிசுத்தவான்கள்லாம் தரித்திரரா இருப்பாங்களா? இந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் நம்ம எப்படி, அவங்கள தர்மகாரங்களும் அந்த பரிசுத்தவான்கள் இருப்பாங்களா? அவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள்னு சொல்றீங்களே, அப்ப தேவ பிள்ளைகள்னு சொல்றீங்களே, அப்ப அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க? சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு 3 வசனம் அப்படியே வைக்கிறேன், உங்களுக்கு புரியுதாப்ல. ஷார்ட்டா சொல்றேன், கவனிங்க. ரோமர் 12:13 சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். யாருடைய குறைவில்? என்ன பிரதர் சொல்றீங்க? பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்னு வசனம் சொல்லுது. எப்பா என்னப்பா? அப்ப பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே குறைவு என்பது இருக்கலாம். ரோமர் 15:26 பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரர். ஐயோ, என்ன பிரதர் தரித்திரருங்கிறீங்க? வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரர். பாயிண்ட் நம்பர் 3, 1 கொரிந்தியர் 16:1 பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணம். இன்னும் எங்க போயிருச்சு பாருங்க.
முதல்ல என்ன சொன்னோம்? குறைவுன்னோம். ரெண்டாவது தரித்திரர்னோம். மூணாவது தர்மகாரவங்க அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஆளை பார்த்து, அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து, அவங்க வீடை பார்த்து, அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து, ஐயையோ ஏதோ ஒரு செம்மையான ஒரு தண்டனையில மாட்டிக்கிட்டான்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க. பெந்தைகோஸ்தே கிறிஸ்தவங்க சொல்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க? பெந்தைகோஸ்தே கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, இவன் அந்நிய பாஷை பேசல, அதனால இவனுக்குள்ள பரிசுத்த ஆவியே இல்லம்பாங்க. அது மாதிரி இன்னும் சில கேசஸ் எல்லாம் இருக்கு. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து, இல்ல ஆண்டவர் ஏதோ ஒண்ணு தண்டிச்சுட்டாரு, அதான் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அது நமக்கு ஐயோவாக முடிந்து விடும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பரிசுத்தவான்கள் தரித்திரராக இருக்கலாம். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணம், இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் பரிசுத்தம் என்பது வேறு, உலகத்தின் பாடுகள் என்பது வேறு, உபத்திரவம் என்பது வேறு தான் சொல்லுது யாக்கோபு 2:5. தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக தெரிந்து கொள்ளவில்லையா? தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக தெரிந்து கொள்ளவில்லையா? பாத்தீங்களா? சோ பாயிண்ட் நம்பர் 2, பரிசுத்தத்தில் பூரணம். செய்தியின் தலைப்பை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இனி நான் அல்ல, நாட் ஐ எனிமோர். இனிமே நான் இல்ல ஆண்டவரே. முதல்ல நம்ம தியானிச்சோம், ஃபர்ஸ்ட் காரியம் உபத்திரவத்திலே பூரணம். உபத்திரவத்தில் பூரணம். இனி நான் அல்ல, உபத்திரவத்தில் பூரணம். இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தின் வழியாக தேவன் பூரணப்படுத்தினார்னா என்னையும் ஒருவேளை அந்த உபத்திரவத்தின் வழியாக கர்த்தர் பூரணப்படுத்தலாம். வேணா ஆண்டவரே, இந்த உபத்திரவம் வேணா ஆண்டவரேன்னு ஜெபிக்கலாம். அதையும் மீறி கர்த்தர் அந்த பாதையில கொண்டு போனா அந்த பாதையிலே நாம் சாதித்து காட்ட வேண்டியது கிறிஸ்துவை போல அவசியமா இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 2 என்ன தியானிச்சோம்? Perfecting holiness in the fear of God. Perfection in holiness. பரிசுத்தத்தில் பூரணம். ஆஹா, யாரை போல? கிறிஸ்தவை போல, பேதுருவை போல, பவுல போல, யாக்கோவை போல, அவரை போல, அந்த ஊழியக்கார போல, அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நான் இயேசுவை போல, நான் அவரை மாத்திரம் பார்ப்பேன். அந்த யாரையும் நான் பார்க்க மாட்டேன். பரிசுத்தத்திலே பூரணம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். 1 John chapter 2 verse 5. 1 யோவான் 2:5. ரைட். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். இங்கே அதே பூரணங்கிற வார்த்தை வருது பாத்தீங்களா? இதுல யாருக்கு தேவ அன்பு? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். சோ பாயிண்ட் நம்பர் 3 நீங்களே சொல்லலாம், கணிச்சிருக்கலாம் அந்த வசனத்தை வச்சு. எதுல பூரணம்? அன்பில் பூரணம். பெர்ஃபெக்ஷன் இன் லவ். அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்புல பார்க்கும் பொழுது இது ரொம்ப அழகா இருக்கு. கவனிங்க. அவருடைய வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறதா. பாருங்க என்ன மாதிரி ஒரு வார்த்தை. வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, பிள்ளை பெற்றிருக்கீங்க. அந்த பிள்ளைய வளர்க்குறப்ப அந்த பிள்ளைய கொஞ்சுறீங்க, ஆளாக்குறீங்க, மடியில வச்சுக்கிறீங்க. எங்க வீட்டுல கடைசி பொண்ணு ஷைனின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப 5th போகுது. 5th போய் அதை கொஞ்சி மடியில வச்சு ஆளு வளர்த்தியா எழுந்தாலும் அதை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, நான் என்னுடைய முழுமையான அன்பை என்னுடைய மகளிடம் நிறைவாக்குகிறேன். நைட்டு தூங்குறப்ப பார்த்தா டக்குன்னு முழிக்கும். என்னப்பா பக்கத்துல படுத்திருக்கேங்கும், டக்குன்னு ஒரு முத்தம் கொடுக்கும், தட்டி கொடுக்கும், தூங்கும். காலையில இந்த 2 பேரும் ஒன்னாதான் எந்திரிப்போம். இன்னும் 5வது படிச்சாலும் இன்னும் அதுக்கு களி விட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இப்பதான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. குளிப்பாட்டி விடணும், ஸ்கூல்ல விடணும் எப்போதும். அதாவது நான் என்ன சொல்ல வரேங்கிற கான்செப்டுக்கு வர்றேன். இதே போல வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தையை கடைபிடிப்போரிடம். ராஜாவாகிய நான் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்தால் என் ஆண்டவருடைய அன்பு ராஜாவாகிய எண்ணில் அது நிறைவடைகிறதா. அந்த அன்பு அந்த அன்புடைய முற்றுப்புள்ளியே என்னட்ட அப்படியே ஃபுல் ஸ்டாப் நிறைவடைகிறது. என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க. அந்த வசனத்தை திருப்பி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. 1 John chapter 2 verse 5. Whoever keeps his word, the love of God is perfected in him. அவருடைய வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. இதுல என்ன போட்டிருக்கு? நம்ம டிரான்ஸ்லேஷன்ல அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். ரொம்ப சிம்பிள் தானே. ஒரு சின்ன பைபிள் தான். என்ன பிரதர் சின்ன பைபிள்ங்கிறீங்க? பழைய ஏற்பாடு இவ்வளவு பெருசு இருக்கு. பழைய ஏற்பாடை விட்டுறதா? விட வேணாம். திருஷ்டாந்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடை கடைபிடித்தா போதும். ரொம்ப சின்னதுதான். ஒரு வசனத்தை சொன்னா அந்த வசனத்துல ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இத்தனை வருஷம் பைபிள் படிச்சு சின்ன ஒரு புதிய ஏற்பாடை கடைபிடித்து வாழ்ந்தா
எப்பயுமே என்னைய சுத்தி தேவ அன்பு இருக்கா பாருங்க. என் கஷ்டத்துல தேவ அன்பு இருக்கும், என் வியாதியில தேவ அன்பு இருக்கும், என் ஏமாற்றத்துல தேவ அன்பு இருக்கும், என்னுடைய வறுமையில தேவ அன்பு இருக்கும், நான் ஆபீஸ்ல போற நெருக்கத்தின் பாதையில என் தேவ அன்பு இருக்கும், என் சரீரத்துல இருக்கிற வலி வேதனையில தேவ அன்பு இருக்கும், நான் புலம்புறேன் என்ன செய்ய போறேன் எதிர்காலத்தை குறிச்ச காரியம் தேவ அன்பு இருக்கும், பிசினஸை குறிச்ச காரியத்துல தேவ அன்பு இருக்கும், பிள்ளைகளை குறித்த காரியத்துல தேவ அன்பு இருக்கும், என்னுடைய நித்தியத்தை குறிச்ச காரியத்துல தேவ அன்பு இருக்கும். ஏன்? நான் அவருடைய அன்பினால் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தை கடைபிடித்து வாழ வேண்டியது அவசியம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் தைரியமாக பேசுகிறேன். அதான் சொல்றாரு ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. கர்த்தர் எதிர்பார்க்கிறது எல்லாத்த விட அவர் மேல அன்பு கூறணும். எப்படி? ஃபர்ஸ்ட் முதல்ல என்னுடைய கணவனை காட்டிலும், என்னுடைய மனைவியை காட்டிலும், என்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய அன்பு, அதாவது பூரணப்பட்டவனாக நான் இருக்க தேவன் விரும்புகிறார். 1 யோவான் 5:3 இப்படியாய் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஒன்னும் இல்ல, ஆண்டவர்கிட்ட அன்பு கூற முடியாதே. ஆண்டவரை நான் கடை கூட்டு போய் தோசை வாங்கி தர முடியுமா? இல்ல ஆண்டவரை கடை கூட்டு போய் இந்த வெயில் காலத்துல அருண் ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியுமா? இல்ல ஆண்டவரே பைக்ல பின்னாடி உட்காருங்க, நான் திருச்சியை உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன்னு கூட்டு போய் திருச்சியை சுத்த முடியுமா? முடியாது. ஆண்டவரை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா என் ஆண்டவர்கிட்ட நான் அன்பு கூறுறது எப்படி? ஆண்டவர் சிம்பிளா முடிச்சிட்டாரு, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கொள்வதாம். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னை இப்படி வைத்திருக்கிறார், நான் தைரியமாக பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில ஒரு வார்த்தையை கூட மீறாம நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய அழைப்பே அதான் பிரதர். சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு என்ன அழைப்புன்னு தெரியல பிரதர், எனக்கு ஊழிய அழைப்பு என்னன்னு தெரியவே இல்லை. எந்த ஊழிய அழைப்பும் இல்லை. கர்த்தர் உங்களை எப்படி நடத்துறாரோ அதுல போகணும். வசனம் என்ன தெரியுமா அழைப்பு? தமக்கு முன்பாக, எபேசியன்ஸ் சாப்டர் 1:4 says, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன் கிறிஸ்துவுக்குள் நாமை தெரிந்து கொண்டபடியே. பாத்தீங்களா? எதற்கு தெரிந்து கொண்டார்? எதற்கு உங்களை தெரிந்து கொண்டார்? அன்புல பரிசுத்தமா நீங்க இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற அன்புல குற்றமே இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். சரி பிரதர், எப்படி அன்பு? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கட்டளைகளை கடைபிடிச்சா அன்பு கூறுவதான், கட்டளைகளை மீறினா அன்பு கூறல. சின்ன ஒரு லாஜிக். பிள்ளைங்களை கேட்கிறோம்ல, இப்ப என் பிள்ளைங்க மார்க் எடுத்திருக்கு, நேற்று 10th மார்க் வந்திருக்கு, பிள்ளைங்களை கேட்கிறோம்ல. உங்க பிள்ளைங்களை கேட்பீங்கல்ல, ஏப்பா அப்பா சொல்லி கொடுத்தானே, அம்மா சொல்லி கொடுத்தானே, இதெல்லாம் செஞ்சு கொடுத்தானே, எக்ஸாம்ல வந்துச்சு இல்ல, நீ ஏன் விட்ட கேட்பீங்கல்ல. நான் தான் சொன்னேனே இந்த வழியா போகாத, போனா கீழே விழுந்துருவேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் இந்த வழியா போன? நான் தான் உனக்கு சொன்னேனே, அடுப்புல இருந்து பாத்திரத்தை எடுக்கிறப்ப இப்படிதான் எடுக்கணும்னு சொன்னேன், நீ இந்த ஆங்கிள் எடுத்த, கை சுற்றுச்சு, கேக்குறீங்கல்ல. கர்த்தர் உங்களை கேட்பார்ல. நான் தான் உனக்கு வேத வார்த்தைகளை எழுதி கொடுத்துட்டேனே, நீ ஏன் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலன்னு கேட்பார்ல. கொஞ்ச நாள் வாழ்க்கை தானே, என்னைக்கு சாவு வரும்னு தெரியாதுல்ல. அடுத்த வருஷம் நேரம் நம்ம உயிரோடு இருப்போமா? நீங்க அடுத்த வருஷம் உயிரோடு இருப்பீங்களா? நாளைக்கு உயிரோடு இருப்பீங்களா? இன்னைக்கு முதல்ல நீங்க மண்ணுன்னு நினைவு கூறுங்க. நீங்களும் நானும் மண்ணு, நாம குப்பை. மற்றவங்களை நாம இங்க நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல நம்மளை பார்க்கணும். முதல்ல நானாச்சு, என் தேவனாச்சு, போயிட்டே இருக்கணும். என்னால முடிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு செய்யணும். என்னுடைய அழைப்பு என்ன? அன்பிலே பரிசுத்தமா இருக்கிறதுக்கு கர்த்தர் அழைத்து இருக்கிறார். வேதம் சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. பாத்தீங்கல்ல, கட்டளை தான் விளக்கு, இதுதான் விளக்கு. இந்த வார்த்தையில ஒரு வார்த்தையை நான் மீறக்கூடாது. கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்குறான். இந்த வார்த்தைகளை வெள்ளிய போல நாடணுமா, புதையல போல தேடணுமா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா அப்படி செய்ய வைப்பார். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கடைபிடிக்க முடியாம கஷ்டப்பட்டீங்கன்னா கர்த்தர்ட்ட கேளுங்க. என்னை வாழ வைத்தவர், என்னை கடைபிடிக்க வைக்கிறவர் உங்களையும் கடைபிடிக்க வைப்பார். உபத்திரவத்திலே பூரணம். அப்புறம் பாயிண்ட் நம்பர் 2 இதிலே பூரணம் என்று தியானித்தோ, பரிசுத்தத்திலே பூரணம். பாயிண்ட் நம்பர் 3 அன்பிலே பூரணம். கோட்டை விட்டான் சிம்சோன், கோட்டை விட்டாப்ல. அவன் நசரேயன், இஸ்ரவேலர்களை ரட்சிக்க தொடங்குவான் சிம்சோன். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது 3 காரியங்களையும் கீழே விழுந்தாப்புல. ஆனா திரும்பி எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. வேதம் சொல்லுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லையே. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும்,
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்பேற்பட்ட சிம்சோன், ரட்சிக்க தொடங்கின சிம்சோன் ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பயங்கரமான ஒரு கதாநாயகன், எ கிரேட் ஹீரோ. கடைசியில தலைய மொட்டை அடிச்சு அவனை 2 தூணுக்கு நடுவுல கட்டி கண்ணை புடுங்கி வேடிக்கை காட்ட வச்சாங்க. வேதனையான ஒரு சம்பவம். கடைசியில சிம்சோன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நிலைத்திருளும். கர்த்தர் நிலைத்திருளினார், கர்த்தர் மன்னித்தார், ஜெபத்தை கேட்டார். சிம்சோன் வழியாக மாண்டவர்கள் அநேகம் பேர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது, இன்னும் சரியான பாதைக்கு வரல, இன்னும் சரியான ஒரு வழிபாட்டு முறைகளுக்கு வரலன்னா தேவன் எதிர்பார்க்கிற வழிபாட்டு முறைகளுக்கு வர வேண்டியது அவசியம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யாரு? கிறிஸ்துவனுடையவர்கள். கலாத்தியர் 5:24 சொல்லுது, கிறிஸ்துவனுடையவர்கள் நான், நீங்களும் நானும் யாரு? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. அவரை தேவன் கிறிஸ்துவை உபத்திரவத்தின் வழியாக பூரணப்படுத்தினாரா? என்னையும் உபத்திரத்தின் வழியாக கொண்டு போறாரா? நான் அமைதலாக போனோம். நான் தனி நபர் அல்ல, எனக்குள்ள இருக்கிறவர் என் ஆண்டவர், எனக்குள்ள இருக்கிறவர் என் தகப்பன். அவர் யாரு? வசனம் சொல்லுது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், எல்லாருக்கும் தெரியும், பாலகனை மறப்பாளோ? அவர் யாரு? தேவன் யாருன்னா, ஹீஸ் அவர் ஃபாதர். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் நம்முடைய தகப்பன். இயேசு யாரு? ஒரு உறவுலதான் நம்ம ஆண்டவர் கூப்பிடணும், அப்பா. இயேசு யாரு? மூத்த சகோதரன், நம்முடைய குமாரன். அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவரா இருக்கும் பொருட்டு பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் துணையாளர், என்னோடு வாழ்கிறவர். என்னுடைய பலவீனத்திலே, என்னுடைய உபத்திரவத்திலே, என்னுடைய பரிசுத்த குலைச்சலிலே எனக்கு உதவி செய்கிறவர், என்னுடைய அன்பின் குறைபாட்டிலே என்னுடைய அன்பை நிறைவாக்குகிற ஆவியானவர். நான் தேவனை சார்ந்து, இயேசு கிறிஸ்துவை சார்ந்து, ஆவியானவரை சார்ந்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோ இந்த நாள்ல நீங்க கற்றுக்கொண்டதான வேத பகுதி, இனி நான் அல்ல, மனசுல பதிய வச்சுக்கோங்க. இனி நான் அல்ல. ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னைக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாருங்க, எதுலாம் இன்னும் இனி நான் இருக்கேன், நாங்கிறது எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒழிச்சு கட்டிருங்க. இனி நான் அல்ல. கர்த்தர் உபத்திரவத்தின் பாதையில கொண்டு போறாரா? சந்தோஷப்படுங்க. வசனம் சொல்லுது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது. உபத்திரவத்திலே இருக்கிறவர்களை விசாரியுங்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது. யார் உபத்திரவப்படுறது எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு நீங்க நன்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை உபத்திரவத்தின் பாதையாக இருந்தா கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய பலன் உங்களை பூரணமாய் நிரப்பும். 2வது என்ன பார்த்தோம்? பரிசுத்தத்திலே பூரணம். உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சல் இருந்தா இல்ல, நிறைவா இருக்கணும். நான் யாரு? ராஜா. கர்த்தர் ராஜாவை பாக்குறப்ப நான் பரிசுத்தத்துல பூரணப்பட்டவன்னா ஒரு பழுதற்ற பழியா பரலோகம் என்னை பார்க்க வேண்டும். அப்படியாக நான் வாழ வேண்டும். அப்படியாக கர்த்தர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பூர்ணம் இல்லாம இருக்கா? பரிசுத்தத்துல பெர்ஃபெக்ஷன் இல்லாம இருக்கா? சொல்லுங்க, ஆண்டவரே மேக் மீ பெர்ஃபெக்ட் ஓ லார்ட். ஆண்டவரே என்னை பரிசுத்தத்திலே பூரணப்பட்ட ஒரு மகனாக, பூரணப்பட்ட ஒரு மகளாக மாற்றும் என்று கேட்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 3, அன்பிலே பூரணம், பெர்ஃபெக்ஷன் இன் லவ். எப்பயுமே நான் என்ன ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுவேன், எப்பயும் கர்த்தரோடு வாழ்வேன், கர்த்தரோடு ஜீவிப்பேன். என்னையும் என் ஆண்டவரை என்னுடைய ஊழியம் பிரித்து விடக்கூடாது, என்னையும் என் ஆண்டவரை இந்த உலக காரியங்களை பிரித்து விடக்கூடாது, என்னையும் என் ஆண்டவரை எதுவுமே பிரித்து விடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? முழுக்க முழுக்க அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அவரிடத்தில் அன்பு கூறுவதான். அவருடைய கற்பனைகளின்படி வாழ்வேன், அவரிடத்தில் அன்பு கூறுவேன். இனி நான் அல்ல. Thank you, brother, for leading the Bible study. கேட்ட பகுதியிலிருந்து உங்களுக்கு ஏதாகிலும் கேள்விகள் இருக்குமானால், இந்த வேத வசனங்கள் ஞாபகம் இருக்குமானால் இந்த சமயத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரதர் ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே பிரதர். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாரெல்லாம் நாங்க இணைஞ்சிருக்கோமோ ஆண்டவரே எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. இனி நாங்கள் அல்ல, எங்களுடைய சுயம் சாகட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமம் நீர் எங்களுக்குள்ளே மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உபத்திரவத்தின் பாதையில எங்களுக்கு உதவி செய்யுங்க.
எங்களுக்கு உபத்திரவம் வேண்டான்னு சொல்லி கேட்கிறோம். அதையும் மீறி அது தேவ சித்தமாக இருந்தா உபத்திரவத்தின் பாதையில நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அது மாத்திரமல்ல, நாங்க எல்லாரும் பரிசுத்தத்துல வளரும். நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நாங்கள் அடைய, அந்த பாதையில நடக்க உம்முடைய உதவியை நாடுகிறோம், உம்முடைய உதவியை தேடுகிறோம். ஆண்டவரே, மூன்றாவது அன்பிலே ஆண்டவரே நாங்கள் பூரணப்பட்டவர்களாக இருக்க வசனத்தின்படி ஆண்டவரே என் நேரமும் எப்போதும் மரண பரியந்தம் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் லைன்ல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இன்னைக்கு வராம இருக்கிறாங்களோ, எல்லாரையும் ஆவிக்குரிய நன்மையினால், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால், ஊழியத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக அநேகரை நித்தியத்திலே கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உதவிகளையும். Amen. Thank you all for joining today. God bless you all.